முதலீட்டுடன் பல தொண்டர்களுடன் பணி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது மன்னர் ஆயர் அவர் தோட்ட வழியில் காணி கொடுத்து பல அரசார்பு நிறுவனங்களின் உதவியுடன் சில கட்டடங்களை அமைத்து சில வசதிகளை பெருக்கிக் கொண்டு பணி தொடர்ந்து செல்கின்றது. இதற்குரிய வருமானம் பெற்றுக்கொள்வதில் பெரிய சிரமம் தற்பொழுது இருந்து கொண்டுள்ளது. இருந்தாலும் இந்த காணி வசதி நீர் வசதி உள்ளபடியால் வீட்டு தோட்ட பயிற்சியையும் அதே நேரத்தில் தென்னை பயிற்சியையும் ஈடுபட்டுள்ளோம். ஆனால் தென்னையிலிருந்து தற்பொழுது இன்னும் பயன் கிடைக்கவில்லை. வீட்டு தோட்டங்களால் ஓரளவு வருமானம் பெற்றுக்கொண்டு வருகிறோம். அதே நேரத்தில் பன்றி வளர்ப்பு, வெதுப்பகம், தச்சுப்பற்றை அப்படி சில செயல்பாடுகள் மூலம் சில வருமானத்தை பெற்றுக்கொண்டு வருமானம் வருகிற வருமானத்தை பார்க்க அதிகமாக ஒரு மாதத்துக்கு 20-30 பேருக்கு இங்கே அவைகளுக்கு தங்குமிட வசதி மற்றும் அவைகளை ஆற்றுப்படுத்தல் சிகிச்சை மூலம் பணி தொடர்ந்து நடக்கின்றது. அதைவிட இதன் பிரதான நோக்கம் என்னவென்றால் மது பாவனையால் சீரழிக்கப்பட்ட குடும்பங்களை செம்மைப்படுத்துதல். அதுதான் முதல் பிரதான நோக்கம். அதுக்குரிய குறிக்கோள்கள் ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஆன்டி அடிக்ஷன், மது பாவனையை தடுத்தலுக்கு 2 வகைகள் உண்டு. ஒன்று விழிப்புணர்வு, அடுத்தது அதுக்குரிய சிகிச்சை அளித்தல். சிகிச்சை அளித்தல் முறையில் மது பாவனையால் இனம் காணப்பட்டு சில மது கடிமைப்பட்ட நோயாளிகள் நேரடியாக வருவார்கள், அல்லது குடும்பத்தின் உதவியுடன் வருவார்கள், அல்லது சிகிச்சை பெற மருத்துவ நிலையங்களில் செல்லும் பொழுது, உதாரணமாக மனநல நலப்பிரிவு, அதுவும் அதே மாதிரி வவுனியா மனநல பிரிவு, இதிலிருந்தும் சில பயனாளிகள் இங்கு அனுப்பப்படுகின்றார்கள். அவர்களுக்கும் சேவை செய்கின்றோம். அடுத்ததாக இன்னொரு விசேட அம்சம் என்னவென்றால், எமது பணி பரந்தளவில் விளம்பரம் செய்யப்பட்டுள்ளதால் மன்னர் நீதிமன்றத்தில் மதுவினால் ஏற்படும் பிரச்சனைகளுக்குரியவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகின்றது. பெரும்பாலும் குடும்ப வன்முறை, ஜீவனாம்ச வழக்குகள் அதில் தண்டிக்கப்படுவார்கள். நீதிமன்றத்தின் உத்தரவின்படி அவர்கள் சிறைச்சாலையில் அவர்களுடைய தண்டனை அனுபவிக்க வேண்டி உள்ளது. அவர்கள் சிலரை எமது நிறுவனத்துக்கு அனுப்பி அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. அதனால் அவர்கள் இங்கிருந்து சிகிச்சை பெறும் பொழுது அவர்களுக்குரிய தண்டனை காலமும் குறைக்கப்படுகின்றது. அதுவும் இல்லாமல் அவர்களுடைய குடும்ப பிணக்குகளும் தீர்த்து வைக்கப்படுகின்றது. வட மாகாணத்தில் இப்படியான ஒரு நிறுவனம் இயங்கவில்லை. அதனால் வட மாகாணத்தில் பல மாவட்டங்களிலிருந்து இங்கு வந்து பயனாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றார்கள். அதுவும் இல்லாமல் தென்கிழக்கு பகுதியிலேயும் மலைநாட்டு பகுதியிலேயும் இருந்தும் பெருந்தொகையானவர்கள் இங்கு வந்து சிகிச்சை பெற்று சென்றுள்ளார்கள். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு சில வேளைகளில் வெளிநாட்டுகளிலிருந்து தொலைபேசி அழைப்புகள் வருவதுண்டு. அவர்களின் உறவினர்கள் இங்கு மது பாவனையால் அல்லது போதை வசத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும்படி எங்களை கேட்டுக்கொள்வார்கள். அதன்படி நாங்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு விசேடமாக அந்தந்த பகுதியில் உள்ள பங்கு குழுவானது மூலமாக நாங்கள்
தொடர்புகளை வைத்துக்கொண்டு அவர்கள் இங்கு வந்து சிகிச்சை பெற்று சென்றுள்ளார்கள். மதுபாவனையால் பாதிக்கப்பட்டு இலங்கைக்கு வந்தவர்களும் ஒரு சிலர் இங்கு வந்து சிகிச்சை பெற்று திரும்பவும் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளார்கள். தற்பொழுது இதன் பாவனை மிகவும் குறைந்துள்ளது. ஒன்று, அது மது வகைகளின் விலைகளின் அதிகரிப்பு. அடுத்ததாக எமது விழிப்புணர்வு கருத்தரங்குகள் செயற்பாடுகள் தொடர்பாக மக்கள் மத்தியில் சமூக மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு வந்ததும் ஒரு காரணமாகவும், ஆனால் காலப்போக்கில் நாங்கள் இது இளைஞர்கள் மத்தியில் தற்பொழுது நாங்கள் இளைஞர்கள் மத்தியில் இதை பெரிது அவைகளை மையமாக கொண்டு இது தடுப்பு நடைமுறைகளை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றோம். அடுத்த கட்டமாக நாங்கள் பாடசாலை மாணவர்கள் மத்தியிலையும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொள்ளும்போது மது பாவனையாளர் குறைவடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது குறுகிய கால திட்டமாக இல்லை, இது ஆதியிலிருந்து இப்படியான ஒரு பிரச்சனை உண்டு இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் முயற்சி செய்து கொண்டு வருகின்றோம். எங்களுடைய நிறுவனத்தால் இதை முற்றுமுழுதாக தடுப்பது என்பது சாத்தியமில்லை. அதனால் நாங்கள் சமூகத்தை இணைத்து இது ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு செயல், சமூக வளர்ச்சிக்கு எதிரான செயல், குடும்பத்துக்கு வளர்ச்சிக்கு எதிரான செயல். அதனால் நாங்கள் பெரிதும் சமூகத்துடன் ஈடுபட்டு இப்பணியை தொடர்ந்து செல்வதற்கான சாத்தியத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றோம். நான் திருகோணமலை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். திருப்புமுனைக்கு எனக்கு கடந்த காலத்தில் நடந்த அசப்பான நிகழ்ச்சிகள் கணக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் இவ்வளவு கூடுதலான என்னுடைய அனுபவத்திலிருந்து என்னோட குடிச்சு பெரிய பெரிய குடிகாரனாக நான் இருந்தேன். எனக்கு 5 பிள்ளைகளையும் அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கணுமென்று ஒரு அக்கறை எடுக்காமலும் அப்படி இப்படின்னு இருந்து என் வாழ்க்கையை நான் நாசமாக ஆனால் நல்ல உழைப்பாளி, நல்ல சம்பளம் எடுக்கிறேன். நான் ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியில் வேலை செய்யணும், நல்ல உழைப்பாளி. அப்படி இருந்தும் குடிச்சு நான் மனைவி பிள்ளைகளுக்கு துன்புறுத்தி இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் நான் உருவாக்கி இப்போ இந்த திருப்புமுனைக்கு வந்தது பிறகு என்ன அறியாமல் நான் ஒரு மனமாற்றத்தை அடைஞ்சிருக்கிறேன். அதால் நான் இந்த இதில் இருக்க ஃபாதர் அவருக்கு நான் உண்மையாக கடமைப்பட்டிருக்கேன். இவ்வளோ என்னோடய வாழ்க்கை நடந்து எனக்கு மோட்டர் சைக்கிளில் போய் கொண்டு குடிப்பதில் போய் விழுந்து என்னுடைய மணிக்கூடு அதுகளை கடவுடுத்து கொண்டு போயிருக்கார்கள். என்னை தூக்கி எத்தின நேரத்தில் அப்பா இப்படி விழுந்து கிடக்கிறார், இன்னார் விழுந்திருக்காருன்ட்டு எங்களோட அயல்கள் சொல்ல என்னோடய பிள்ளைகள் கூடி வந்து என்னை தூக்கி கூட்டி கொண்டு இவ்வளவு எல்லாம் செய்த பிள்ளைகள். அப்படி இருந்தும் எனது குடியை மறக்காமல் திரும்பவும் நான் கூடுதலான என்னுடைய அட்டகாசத்தை நான் செய்து இப்பொழுது நான் ஒரு நல்ல மனிதனாக ஆகணும். என்னோட பிள்ளைகள் இப்போ கொஞ்சம் ஆளாகிட்டாங்க. இன்னமும் நான் நல்ல மனிதனாக ஆகணும்னு சொல்லி இந்த திருப்புனை எனக்கு நல்ல ஒரு இறைவனுடைய ஆசீர்வாதத்தை தந்திருக்கு. நான் மனம் திரும்பி எங்கேருந்து போய் நான் இன்னும் நல்ல மனமாட்டம் அடைஞ்சு எனது கொஞ்சாத பிள்ளைகளோட என்னோட நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இங்கே திருப்புமுனைக்கு 1 மாதம் ஆச்சு. நான் இதுக்கு முதல்ல சரியான குடியும் இருந்தேன். இப்போ இந்த திருப்புமுனைக்கு நல்ல மனம் திரும்பி ஒரு மாற்றத்துக்கு வந்திருக்கேன். நல்ல வாழ்வு, நல்ல மனம் திருப்தியாக இருக்கிறேன். இதுக்கு முதல்ல குடித்து வீட்டில் எல்லாம் பிரச்சனைப்பட்டு பிள்ளைகளுக்கு அடித்து மனுஷிக்கு அடித்து அம்மா அவங்களுக்கு ஏசி இவ்வளோ எல்லாத்தையும் துன்புறுத்தி எல்லாம் செஞ்சேன். இப்போ நான் மன திரும்பினதுக்கு எவ்வளோ காரணம் என்னென்னா குடியால் எவ்வளோ பாதிக்கப்பட்டு நாங்கள் இதை திரும்பி நாங்கள் நல்ல வாழ்வுக்கு கொண்டாந்து இந்த ஃபாதருக்கு நன்றி சொல்கிறேன். அதோட நான் மிச்சம் எவ்வளோ பேத்துக்கு நாங்கள் எவ்வளோ இதாக இருந்தது இந்த திருப்புமுனைக்கு வந்ததுனால மனம் திரும்பி நல்ல வாழ்வு நல்ல வழி காட்டியிருக்கிறேன். நான் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் செய்கிற தொழில் கடல் தொழில். நல்லா உழைப்பேன், வேண்டிய விட நல்லா உழைப்பேன். நான் உழைச்சேன்னு சொன்னால் குடி தான் காரணம்.
கடலில் போயிட்டு வந்தோடனே விடியம் போகிறோம் வல்ல போட்டை இழுத்த கையோடே சாராய கடைக்கு தான் விடுவோம். அடிப்போம். அடித்து நல்லா வெறியில் போய் திருப்பி பங்கெல்லாம் பார்த்துட்டு வந்து திருப்பி குடிப்போம். குடிச்சிட்டு அந்த கறி மீன் முழுங்க வீட்டை போகிறதே மீனில் பிறகு வரைகளை திருப்பியும் குடிக்கிறது. எனக்கு குடியே இதாக போயிட்டு, எனக்கு வாழ்க்கையே குடியாக போயிட்டு நல்லா குடிப்பேன். குடி என்று சொன்னால் சொல்லி வேலையில் அந்த மாதிரி நான் குடிப்பேன். இதை நல்லா உழைப்பேன். அதே மாதிரி நல்லா வந்து வர டைமில் மனசு இருக்க மாட்டான். திருப்பி வந்துடுவாள். வந்த உடனே நானும் வெறியில் வந்தோடனே அவளும் கதைப்பாள், நானும் கதைப்பேன். ஒரு எண்ணத்தில் சரி அடித்து விட்ட உடனே மண்டோடையும் அதோடையும் பெரிய பிரச்சனையாக போகும். திருப்பி அந்த கோவத்தில் போய் குடிப்போம். குடிச்சிட்டு வந்த உடனே சரண் இல்லாமல் அளவு வீட்டுக்குள்ளே படுப்பேன், இல்லாட்டி ரோட்டில் படுப்பேன். போகிறவன் வாரவன் எல்லாம் பார்த்து சிரிப்பான். இப்போ வந்து நான் ஒரு மாதமாவது இங்கே நல்ல மனமாட்டம் மாறிட்டேன். திருப்புமுனையே இப்போ போகிறதுக்கே மனம் இல்லாமல் இருக்குது. நல்ல வாழ்க்கை. அதே மாதிரி எல்லோரும் நல்லபடியாக திருப்புமுனைக்கு வந்தாங்கன்னு சொன்னால் நல்ல வாழ்க்கையாக போகலாம். தான் வந்தேன்னா இந்த பாதரம் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தான். விரும்பித்தான் நான் வந்தேன். இந்த குடியை மாற்றணும், எனக்கு 5 பொடியங்கள் எந்த பழக்கம் என்ற பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வந்தேன். நானும் இந்த பாதருக்கு நல்ல நன்றி சொல்லுவேன். நல்ல ஆக்கள் இங்கே எல்லோரும் நல்லா பார்க்குறாங்க. சாப்பாடு அந்த மாதிரி வெளி வேலைகளுக்கும் போக விடுறாங்க. நாங்கள் உழைச்சா விட்டு அனுப்புகிறாங்க காசு. ஒரு பிரச்சனையும் இல்லை. வந்தால் நல்ல மனம். வணக்கம், நான் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்தவன். 2005ஆம் ஆண்டு ஃபாதரோட தோட்டவெளி என்னும் இடத்துல திருப்பும் முனை என்ற புதுவாழ்வகம், அந்த இடத்துல அவர் சென்டர் ஒன்று வைத்திருந்தார் குடி நோயாளிகளுக்காக. அங்கே வந்து நான் இப்போ 5 வருஷம் ஆகுது இங்கே வந்து. நான் முதல் குடும்பத்தோடு வாழ்ந்தவன். என்னோடய நிலை குடி, சரியான குடிகாரன். அதால் குடும்பம் பிரிஞ்சு இன்னும் பிரிஞ்சு தான் இருக்குது. பிள்ளைகளும் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. நான் இவரோட வந்து இன்றைக்கு நல்ல மனுஷனாக இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு அவர் வின்சென்ட் பேட்ரிக் ஃபாதர், அவர் தான் எனக்கு கடவுள் என்ற முறையில் இன்றைக்கு அவரோடையே நான் இந்த 5 வருடமும் அவருடைய காலத்தை கழித்து கொண்டு அவரிடமும் இருக்கிறேன். எனக்கு சாப்பாட்டு பிரச்சனையும் நோய் வாய்ப்போ எல்லாமே அவர் தான். இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறது காரணமே அவரால் தான் இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறேன். அவரை என் ஆயுள் உள்ளவரை அவரை நான் நன்றியை மறக்கக்கூடாது என்று இந்த குடும்பத்தையும் விட்டு பிள்ளைகளையும் வெறுத்து அவரோட வாழ்த்து கொண்டு இருக்கிறேன். நான் குடித்த காலத்தில் வீட்டில் சரியான சண்டை பிடிப்பேன். சோத்து பானைகளெல்லாம் எரிஞ்சு அடித்து தூக்கி அடித்து மனுஷையில் அடிப்பேன், பிள்ளைகளும் அடிப்பேன். பிறகு என்னால் குடிச்சு தாங்க நல்ல வெறியேறின பிறகு சரமெல்லாம் கலட்டி தலையில் கட்டி கொண்டு ரோட்டால் நடந்திருக்கேன். இதெல்லாம் நினைக்க இப்போ எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது. நான் அப்படியான சேட்டைகள் செய்கிறது குடியால் நான் மிச்சம் பாதிக்கப்பட்டவன். ஒரு நாளைக்கு நான் குடிப்பது ஒரு 1.5 பொத்தக்கிட்ட குடிப்பேன் ஒரு நாளைக்கு. ஆனால் இப்போ நல்ல நிலைமையில் நான் இருக்கிறேங்கிற அதை தான் நான் பாராட்டுற நிலையை. எனக்கு வேறு ஒரு கவலையும் இல்லை. குடியை விட்டதுனால எனக்கு முதல் நன்மை கிடைச்சிருக்கு குடியால். அதை தான் நான் இங்கே பாராட்டக்கூடிய விஷயம். நல்லபடியாக இருக்கிறேன். நான் மன்னாரை சேர்ந்தேன். நான் முதல் பிபி ஃபாதர் வந்து என்ன ஊரில் வந்து கூப்பிடாரு, இப்படி குடிக்காத வரிக்காத என்னோட வந்து நில்லு, நல்ல மனுஷனாக நீ வருவாண்டி. அவர் சொன்ன மாதிரியே நான் அவர்கிட்ட சொல்ல கேட்டு இப்போ இங்கே வந்து நின்று நல்ல ஒரு பிள்ளையாக வந்துட்டேன். நான் இதுக்கு முதல் ஊருக்குள்ளே நிற்கக்குள்ளே களங்கட்டி வலை பாயிரலாம். களங்கட்டி வலை பாஞ்சு அங்கால கம்பெனிகளுக்கு மீன் அதுகள் அனுப்புறது. இப்போ ஃபாதரோட வந்து நின்று கண்டு குடி போதையெல்லாம் இப்போ இல்லை. முதல்லாம் குடித்து வரித்து தெரிஞ்சலாம். இப்போ ஃபாதரோட வந்ததோட குடி வரியெல்லாம் இல்லை. இப்போ நல்ல மனுஷனாக திருந்தி ஃபாதரோட நல்லா இருக்கிறேன். நான் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த திருவண்ணாமலை பாலிவுட்டு. நான் ஊரில் இருக்கக்குள்ள ஒரே விடிய காலமாக குடிக்க வலிக்கிட்டுருவேன். வேலையை போக மாட்டேன். லீவை போட்டு நல்லா குடிப்பேன். போத்தல் கணக்கில் எடுத்து குடிக்கிறேன். நான் இப்போ திருப்புமுனைக்கு வந்து பார் கூட்டி கொண்டு வந்து இப்போ நல்ல நிலைமைக்கு ஆக்கி நான் இப்போ இந்த கடையபடி இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். இல்லாட்டி எனக்கு விடியவும் வேலை துவங்கக்குள்ள ஒரு போத்தல் ஒன்று அடித்தா தான் நான் இயங்குவேன். இந்த சீவலை கூடயே தூக்கி என்னால் சீவ முடியும்.
இப்போ இந்த திருப்புவனைக்கு பார் கூட்டி கொண்டு வந்து நான் நல்ல நிலைமையில் நல்ல உடம்பு தேர்ப்பாகுது பாருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த குடி எண்ணெய் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த குடி எண்ணெயை குடும்பத்தை சீர்குலைச்சி தாய் தகப்பனை வெறுக்க வேண்டி வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு நான் ஆளாக இருக்கேன். பாருக்கு நன்றி. மாவட்டம் இதுக்கு முதல் பயங்கர குடியால் பாதிக்கப்பட்டாலும் அந்த ஊர்லேயே சொல்லுவாங்க சரியான குடியாரன் வெறிக்குட்டின்னு ஒரு பேர் இருக்குது. அதெல்லாம் எங்களை வந்து இப்படி ஒரு திருப்புமுனைன்னு ஒரு இடத்துக்கு ஃபாதர் பிரின்சிபல் பற்றி ஒரு குடின்னு வந்து 5-6 மாதமாக போது இங்கே வந்து அந்த குடி என்னன்னா இப்போ என்னெல்லாம் மறந்து போயிட்டு ஏற்கனவே குடிக்காமல் இந்த வேலையை செய்யலை. அந்த படங்கள் கருது, கை நடுங்கிறது, கால் நடுங்கிறது அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. இப்போ குடிக்காம இங்கேருந்து இப்படி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடியதாக இருக்குது. இங்கே வந்த பொருள் இந்த மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்துருக்கிறனால இவர் எங்களுக்கு அளவுக்கு அந்த குடியிலிருந்து விளங்கிட்டார். எங்களுக்கு அந்த நினைப்பே இல்லை. இவர் தான் நாங்கள் நன்றி சொல்லணும். குடிச்சு வாழ்க்கையில் பிளை விட்டு யோசிச்சு பார்த்தேன். நான் இப்படி திருப்புமுனையில் ஒரு சென்டர் ஒன்று இருக்குன்னு சொல்லி ஃபாதர் ஆள் செய்கிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். திரும்ப நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த வாழ்க்கையில் பிழையை விடுறதுனால இந்த குடிக்கு எப்படி சரி விடணுன்றதுக்காக நான் தனியாக மன்னார் வந்து இந்த ஃபாதரை அம்பிட்டு ஃபாதரோட இதில் வந்து